ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு எம்கே ஸ்குவாட். என் பேர் மணிகண்டன். என்னோடய ஊர் பார்த்தீங்கன்னா கரூர். நான் இப்போ ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா துபாயில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரொம்ப நாள் ஒரு ஆசை யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு. ஃபைனலாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டேன். பட் என்ன போடுறதுன்னு தெரில. இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. பட் இது வரைக்கும் நான் எந்த வீடியோவும் போஸ்ட் பண்ணல. அதாவது என் ஃபேஸ் வச்சு ரிவீல் பண்ணி எந்த வீடியோ நான் போட்டதில்லை. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஸோ இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 22 கேரட்டில் கோல்டு ஜுவல்லரியில் ஒரு ருத்ராட்ச பிரேஸ்லெட். ஒரு சூப்பரான கலெக்ஷன் ஒன்று காமிக்க போகிறேன். அந்த பிரேஸ்லெட் பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறத நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு ரிவீல் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு வீடியோ அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அதை நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், நான் சொன்ன ப்ராடக்ட் இது தான். இது பாருங்கள், நல்லா கிளியராகவே காமிக்கிறேன். இது பக்கா 22 கேரட் ஜுவல்லரி. இதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாகவே நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் தெளிவாக சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த பிரேஸ்லெட் உங்களுக்கு பார்த்த உடனே உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நான் தெளிவாக சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி ஃபீட்பேக் வந்துச்சோ அதுவும் எனக்கு கமெண்ட் பண்ணி கொடுங்க, ஓகேவா? ஸோ கைஸ், இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மென்ஸ் கலெக்ஷன், பக்கா மென்ஸ் கலெக்ஷனு. அது மட்டும் இல்லாமல் இது லேடிஸும் யூஸ் பண்ண ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் சைஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் மாறும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா பக்கா மென்ஸ் சைஸு 8 இன்ச்சு 8.5 இன்ச்சு ரெண்டு சைஸுமே பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் இதில் போட்டிருக்க ருத்ராஜ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரிஜினல். இது மேனுஃபேக்சரிங் இந்தியா தான். அண்ட் ஓவர்சீஸ் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். ருத்ராஜமும் இந்தியாவிலேருந்து தான் எடுக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரிஜினல் ருத்ராஜ் எல்லாமே. அந்த ருத்ராஜ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ருத்ராஜும் பார்த்தீங்கன்னா ஒரே ஈவன் சைஸில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பிரேஸ்லெட் நீங்கள் கையில் போட்டு நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் நடக்கும்போதோ இல்லை பேசும்போதோ சம்திங் ஏதோ ஒன்று, ஓகே, அந்த மாதிரி பண்ணும்போது அந்த ருத்ராஜ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டிஃப்னஸ் அந்த மாதிரி ஃபீலிங்கே கொடுக்காது. பக்கா செயின் மாதிரியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ருத்ராஜ் வந்து ரோல் ஆகும். நல்லா அவங்க பார்த்தாவே தெரியும். ஒரு ருத்ராஜத்துக்கும் இன்னொரு ருத்ராஜுக்கும் ஒரு கேப் இருக்கும். ரெண்டுமே டச்சே ஆகாது. அப்படி டச் ஆகிற மாதிரி நிறைய அந்த மாதிரி டச் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ருத்ராஜ் வந்து ரோல் ஆகாது. உங்களுக்கு வந்து ஃப்ளெக்ஸியாக இருக்காது, நார்மலாக இருக்காது. கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்கும். ருத்ராஜ் கையில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்கும். பட் இதை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீலே இருக்காது. ருத்ராஜ் போட்ட மாதிரி ஃபீலே இருக்காது. பக்கா ரோலிங் ஆகிட்டே இருக்கும். அண்ட் அந்த கோல்டு அந்த ஃபிட்டிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பக்கா ஃபினிஷிங்கில் இருக்குது. நீங்கள் கையில் போட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு ஃபீல்னஸ் எதுவுமே கொடுக்காது. இரிட்டேட்டிங் ஃபீல் மாதிரி எதுவுமே கொடுக்காது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு ருத்ராஜுக்கு இன்னொரு ருத்ராஜ் அந்த கேப் இருக்கனால நல்லாவே ஃப்ளெக்ஸியாக ஃபுல்லாகவே எல்லா ருத்ராஜுமே ரோல் ஆகும். நீங்கள் கையில் போட்டு எப்படி வேணால் திருப்பினாலும் சரி, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அது உங்களுக்கு ஈஸியாக ரோல் ஆகி கொடுக்கும். இது வந்து பக்கா 916 ஸ்டாம்ப் அடிச்சது. இது வந்து வெயிட் உங்களுக்கு நான் சொல்லல. இது டோட்டல் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மள்ட்ட 2 வெயிட்டில் இருக்குது. 35 கிராமில் இருக்குது, 40 கிராமில் இருக்குது. 35 கிராமுங்கிறது என்ன அப்படின்னா டோட்டல் கிராஸ் வெயிட்டு. அண்ட் ருத்ராஜ் லெஸ் ஆச்சு அப்படின்னா கோல்டு வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 29 கிராம் 28 கிராம் சம்திங் அந்த மாதிரி வரும், அந்த ரேஞ்சில் வரும். அண்டு அந்த 40 கிராம் சொன்னால அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் கிராஸ் வெயிட்டு. அண்ட் ருத்ராஜ் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு ஒரு 35 கிராம் 32 கிராம் 33 கிராம் அந்த மாதிரி ரேஞ்சில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது ஏன் அந்த வெயிட் ரேஞ்ச் மாறக்க ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த லாக்கு தான். அந்த லாக் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கேப்சர் லாக்கும் இருக்குது, எஸ்யூக் லாக் இருக்குது. உங்களுக்கு என்ன வெயிட் ரேஞ்ச் வேணுமோ அந்த வெயிட் ரேஞ்ச் ஏற்ற மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு கம்மியாக வெயிட் ரேஞ்ச் பண்ண முடியாது, பாசிபிள் இல்லை. ஏன்னா இது வந்து பக்கா ஃபிட்டிங்கோடு இருக்குது. இதோட வெயிட் ரேஞ்ச் கம்மியாக கிடைச்சாலும் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்காது, ஃபினிஷிங்கும் இருக்காது அந்தளவுக்கு. அந்த ருத்ராஜ் சைஸும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது, அந்த ரோல் ஆகாது, அந்த மாதிரி சம்திங் நிறையவே இருக்குது. லோக் நல்ல குவாலிட்டியாக நல்ல யூனிக்காக நல்ல ரிச் லுக் தர மாதிரி ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இது என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ. இந்த ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது உங்களோட ஃபீட்பேக் அதையும் எனக்கு